ஹஹ சங்கர் ஜெய் ஜெய்சங்கர் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஸ்ரீ மகாபெரிவா திருவடிகள் சரணம். ஹர ஹர சங்கர ஜெய ஜெயசங்கர. நம்மளுடைய மகாபெரிவா துணை சேனலை தொடர்ந்து ஃபாலோ பண்ணிட்டு இருக்க அத்தனை பேருக்குமே மிகப்பெரிய நன்றி. பங்குனி மாதத்தில் வரக்கூடிய பௌர்ணமி அதீத சக்தி வாய்ந்த நாள். ஏன் அப்படின்னா இந்த நாளில் தான் மகாலட்சுமி தேவி பார்க்கடலேருந்து அவதரித்த நாள் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. மகாலட்சுமி ஜெயந்தி நமக்கு செல்வ வளத்தையும் பண வளத்தையும் அதோடு கூட நல்ல ஒரு அதிர்ஷ்டகரமான வாழ்க்கையையும் நமக்கு கொடுக்கக்கூடியவர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளுடைய தாயாரான மகாலட்சுமி தாயார். ஒருத்தருக்கு மகாலட்சுமி கடாட்சம் இருந்தால் மட்டும்தான் வாழ்க்கையில் தொட்டது எல்லாமே தொடங்கும், மண்ணை தொட்டாலும் பொண்ணாகும், எடுத்த காரியங்கள் எல்லாமே வெற்றி மேலே வெற்றி கிடைக்கும். ஒருத்தர் வீட்டில் மகாலட்சுமி வாசம் இருந்துட்டாலே போதும், வேறு எதுவுமே அவங்களுக்கு தேவை கிடையாது. 16 வகையான செல்வங்களும் கிடைச்சிடும். அப்பேற்பட்ட மகாலட்சுமி அம்மனை அவங்களுடைய பிறந்த நாளான ஜெயந்தி நாள்லேயே நம்ம வழிபடும் பொழுது நம்ம கேட்குற வரங்கள் எல்லாத்தையுமே அள்ளி அள்ளி கொடுப்பாங்க மகாலட்சுமி தாயார். இந்த மார்ச் மாதம் 24ஆம் தேதி காலையில் 11:36 ஜெயந்தி ஸ்டார்ட் ஆகுது. மறுநாள் அதாவது மார்ச் 25ஆம் தேதி மதியம் 1:39 வரைக்குமே மகாலட்சுமி ஜெயந்தி இருக்குது. ஏன் அப்படின்னா பௌர்ணமி திதியில் தான் அங்கே அவதரிச்சிருக்காங்க. பௌர்ணமி திதி இந்த நேரம் வரைக்குமே இருக்குது. இந்த நேரத்துக்குள்ளே நீங்கள் உங்கள் வீட்டில் இருந்தே மகாலட்சுமி தேவி படம் கண்டிப்பாக எல்லார் வீட்லேயுமே இருக்கும். நீங்கள் அந்த ஃபோட்டோவை நல்லா பன்னீரால் தொடச்சி சுத்தம் பண்ணிக்கோங்க. அவங்களுக்கு பிடித்தமான நெய்வேத்தியம் ஏதாவது இருந்துச்சுன்னா அதை வச்சு நீங்கள் பூவெல்லாம் சாற்றிக்கோங்க. ஒரே ஒரு நெய் தீபம் அவங்களுக்கு முன்னாடி ஏற்றி வச்சுட்டு இந்த ஒரே ஒரு விஷயத்தை மகாலட்சுமி தாயாருடைய நெற்றியில் திலகமாக வைங்க. அது என்னென்னா ஒரே ஒரு துளி ஜவ்வாது எடுத்துக்கோங்க, ஒரே ஒரு துளி சந்தனம் எடுத்துக்கோங்க, ஒரே ஒரு துளி பச்சை கற்பூரம். இந்த 3ஐயும் பன்னீர் விட்டு நல்லா குழச்சி இந்த திலகத்தை மகாலட்சுமி தாயாருடைய நெற்றியில் நீங்கள் வைங்க. இந்த வெற்றி திலகத்தை நீங்கள் மகாலட்சுமி தாயார் படத்துக்கு வச்சுட்டு என்ன வேண்டுதல் வேணுமோ அதை கேளுங்க, நிச்சயமாக உங்களுக்கு கிடைக்கும். இந்த நேரத்தை தாண்டி நீங்கள் பார்க்குறீங்க அப்படின்னாலும் பரவாயில்லைங்க. மார்ச் 25ஆம் தேதி காலையில் பிறக்கும் பொழுதே உங்களுக்கு பௌர்ணமி திதி இருக்குது அப்படின்றதுனால அந்த நாள் முழுக்கவே உங்களுக்கு பௌர்ணமி திதியோட ஆதிக்கம் தான் இருக்கும். அதனால் நீங்கள் மார்ச் மாதம் 25ஆம் தேதி இரவு வரைக்குமே நீங்கள் இதை பார்த்தீங்க அப்படின்னா செய்யலாம் தாராளமாக. இந்த அற்புத நாளை தவற விடாதீங்க. ஹர ஹர சங்கர ஜெய ஜெய சங்கர.